தஞ்சை மாநகராட்சி சார்பில் 100% வாக்குப்பதிவு அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த கோல போட்டி நடத்தப்பட்டது. மேலராஜ வீதி தேரடியிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு பெண்கள் வாக்குப்பதிவு குறித்து விதவிதமான வண்ண கோலங்கள் இட்டு அசத்தினர். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கோலங்களை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். பெரம்பலூர் அதிமுக வேட்பாளர் சந்திரமோகனின் அறிமுக மற்றும் ஆலோசனை கூட்டம் திருச்சி மாவட்டம் லால்குடியில் நடைபெற்றது. அப்போது பேசிய வேட்பாளர் சந்திரமோகன், நாடாளுமன்றத்தில் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி என எந்த மொழியிலும் பேசுவேன் என்று தெரிவித்தார். मुझे हिंदी अच्छा है, अच्छा आता है, मुझे कुछ भी बात कर सकता हूँ इन संसद में. அதனால் நண்பர்களே, மக்களே, உங்களை நம்பிதான் இருக்கிறேன். நன்றி, வணக்கம். கும்பகோணம் சுவாமிமலை முருகன் கோயிலில் பங்குனி திருவிழாவை ஒட்டி அரசாற்றலில் வள்ளியை யானை விரட்டும் நிகழ்ச்சி நடந்தது. முதுமை வேடத்தில் இருக்கும் முருகனை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தி விநாயகர் யானை ரூபத்தில் வந்து வள்ளியை விரட்டும் நிகழ்ச்சி தத்ரூபமாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு முருக கடவுளை தரிசனம் செய்தனர். கும்பகோணம் அருகே திருமண்டன்குடி தனியார் சர்க்கரை ஆலை வழங்க வேண்டி நிலுவைத் தொகை அளிக்க வலியுறுத்தி கரும்பு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி வாக்காளர் அடையாள அட்டையுடன் கரும்பு விவசாயிகள் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்குள் செல்ல முயன்றனர். அப்போது விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே மகளிர் உரிமை தொகை வழங்காததால் தேர்தலை புறக்கணிப்பதாக வைக்கப்பட்டுள்ள பதாகை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பனங்குளம் தெற்கு பகுதியைச் சேர்ந்த 3வது வார்டில் உள்ள 160 குடும்பங்களுக்கு மகளிர் உரிமை தொகை இன்னும் கிடைக்காததால் அவர்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பதாகை வைத்துள்ளனர். தஞ்சாவூர் சாயல்குடி நெடுஞ்சாலையில் பனங்குளம் கடைவீதியில் பேருந்து நிறுத்தத்தில் வைக்கப்பட்டுள்ள இந்த பதாகையால் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை கொருக்குப்பேட்டையில் பூட்டிய அரசு பள்ளியை திறந்து கூட்டம் கூட்டப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. கொருக்குப்பேட்டை அண்ணா நகர் பகுதியில் உள்ள அரசு பள்ளி வாக்குச்சாவடியாக உள்ளது. இந்நிலையில் அந்த வார்டின் பெண் கம்யூனிஸ்ட் மாமன்ற உறுப்பினர் 25க்கும் மேற்பட்ட பெண்களோடு பூட்டிய பள்ளியை திறந்து உள்ளே கூட்டமாய் நின்று பேசிக் கொண்டிருந்ததாக தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கு அதிமுகவினர் தகவல் அளித்தனர். இதையடுத்து தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் அங்கு வந்து பள்ளியை பூட்டிவிட்டு சென்றனர். சிவகங்கை மாவட்டம் உடையமேலூரில் ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 7 டன் தேங்காய் நெற்றுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. வாகன தணிக்கையில் ஈடுபட்ட வட்டாட்சியர் மகாதேவன் தலைமையிலான தேர்தல் பறக்கும் படைக்குழுவினர் உரிய ஆவணங்கள் இல்லாததால் தேங்காய் நெற்றுகளை பறிமுதல் செய்து லாரியை கைப்பற்றினர். பறிமுதல் தேங்காய் நெற்றுகள் சிவகங்கை தாலுகா போலீசில் ஒப்படைக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பள்ளி மாணவியை மிரட்டிய இளைஞர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். அண்ணா நகரைச் சேர்ந்த அஜய் பள்ளி மாணவியை காதலிப்பதாக கூறியுள்ளார். இதற்கு மாணவி எதிர்ப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்து அஜய் மாணவியின் போட்டோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு விடுவதாக மிரட்டி 1.5 லட்சம் ரூபாய் பணம்,
2 சவரன் நகைகளை பறித்துள்ளார். இதுகுறித்து மாணவி பெற்றோரிடம் தெரிவித்து ஜெயங்கொண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து அஜயை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசலில் முகமது நிசாருதீன் என்பவரின் 3 வயது மகளான மதினா மாதுளம்பழம் சாப்பிடும்போது எதிர்பாராத விதமாக மாதுளம்பழ விதை சிறுமியின் மூக்கில் சிக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் வலி தாங்காமல் மூச்சுவிட முடியாமல் தவித்த சிறுமியை மருத்துவமனைக்கு பெற்றோர் அழைத்து சென்றுள்ளனர். அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவ குழுவினர் சிறுமியின் மூக்கில் சிக்கியிருந்த மாதுளம்பழ விதையை வெளியே எடுத்தனர். விருதாச்சலம் அருகே புதுக்கூரப்பேட்டை பகுதியில் காலாவதியான குளிர்பானங்கள் சாலையில் குவியலாக போடப்பட்டுள்ளது. இதனை சிறார்கள் உட்பட ஏராளமானோர் எடுத்துச் சென்று அருந்தி வருகின்றனர். இதுகுறித்து தனியார் நிறுவனம் மீது உணவு பாதுகாப்புத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவருக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதற்கு மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மீனவர் உடனடியாக விடுவிக்கப்படாவிட்டால் மக்களவை தேர்தலை ஒட்டுமொத்த 11 மீனவ கிராமங்களும் புறக்கணிக்கும் என சக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் வரும் 4ஆம் தேதி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாகவும் மீனவர்கள் அறிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் புதுவாயிலில் இருந்து பழவேற்காடு வரை 4 வழிச்சாலைக்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்தப்பட்டது. பலமுறை கோரிக்கை வைத்தும் திட்டத்தை மாற்றுப்பாதையில் கொண்டு செல்லாமல் குடியிருப்புகளை இடிக்கும் திட்டத்தை கைவிட மறுப்பதை கண்டித்து நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக அப்பகுதி மக்கள் அறிவித்துள்ளனர். உடனடியாக திட்டத்தை கைவிடாவிடில் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் எனவும் எச்சரித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே கடிக்க வந்த நாயை அடித்துக் கொன்ற இந்து முன்னணி நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். வடமதுரை பால்கனிமேடு பகுதியைச் சேர்ந்த இந்து முன்னணி நிர்வாகி ஈஸ்வரன் என்பவரையும் அவரது குழந்தையையும் பக்கத்து வீட்டு வளர்ப்பு நாய் கடிக்க வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவர் இரும்பு கம்பியால் நாயை அடித்துக் கொன்று குளத்தில் வீசியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் குருவிய கரத்தைச் சேர்ந்தவர் தேவகி. இவரது வீட்டின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் 17 சவரன் தங்க நகைகளையும் 1 கிலோ எடை கொண்ட வெள்ளி பொருட்களையும் திருடிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கருகிய நெற்பயிர்களை கொட்டி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மரவனூர் கிராமத்தைச் சேர்ந்த செந்தில்குமார் என்ற விவசாயி தனியார் பூச்சி மருந்து கடையில் வாங்கி தெளித்த பூச்சி மருந்தால் நெற்பயிர்கள் கருகிவிட்டதாகவும் இது தொடர்பான புகாருக்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் நடவடிக்கை எடுக்க கோரி விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் பணி ஓய்வு பெற்ற கணித ஆசிரியை ஒருவர் மாணவர்கள் அன்பில் திக்குமுக்காடி போனார். 15 ஆண்டுகளாக இப்பள்ளியில் கணித ஆசிரியையாக பணியாற்றிய கேத்ரின் மேரி பணி ஓய்வு பெற்ற நிலையில் பள்ளி சார்பில் பிரிவு உபச்சார விழா நடத்தப்பட்டது. அப்போது தான் உயிராக நேசித்த பள்ளி மாணவர்களை விட்டு பிரிந்து செல்வதை நினைத்து அவர் கண்கலங்கி அழுதது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. கேத்ரின் மேரிக்கு மாணவர்கள் அன்பு பரிசுகளை வழங்கினர். திருப்பத்தூர் மாவட்டம் வெளக்கல்நத்தம் பகுதியில் ஃபைபர் ஏற்றி வந்த லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்தது. மளமளவென பற்றி எரிந்த நெருப்பு லாரி முழுவதும் பரவியது.
தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் நெருப்பை அணைத்தனர். ஓட்டுநர் உயிர் தப்பிய நிலையில் 6 டன் ஃபைபர் லாரி என மொத்தம் 25 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானது. கன்னியாகுமரி பேருந்து நிலையத்தில் யாசகம் எடுத்து வந்த முதியவர் கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் அளித்த தகவலின்படி பேருந்து நிலையம் வந்த போலீசார் முதியவர் உடலை கைப்பற்றி தக்கலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். யாசகம் எடுப்பதில் ஏற்பட்ட தகராறில் கொலையா அல்லது பணத்தை கொள்ளையடிக்க கொல்லப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரிக்கின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே பைக்கில் சாலையை கடக்க முயன்றவரின் மீது அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து மோதி விபத்திற்குள்ளான சிசிடிவி வெளியாகியுள்ளது. இந்த விபத்தில் சந்தைமேடு பகுதியைச் சேர்ந்த சேட்டு என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்களில் ஒருவர் பேருந்தின் கண்ணாடியை கம்பியால் அடித்து நொறுக்கியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே அரசு பேருந்தில் கடத்தப்பட்ட 5 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு பேருந்து மூலம் கஞ்சா கடத்தப்பட்ட இந்த விவகாரத்தில் ஒடிசாவைச் சேர்ந்த ராகேஷ் பாய் மற்றும் படுமன் ஆகிய இருவரை கைது செய்துள்ள போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை ஃப்ரெண்ட்ஸ் வாலிபால் கிளப் மற்றும் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கிளப் இணைந்து நடத்திய வாலிபால் லீக் போட்டியின் மகளிர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் தெற்கு ரயில்வே அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. சென்னை எழும்பூர் மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் தெற்கு ரயில்வே மற்றும் ICF அணிகள் பல பரீட்சை நடத்தின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் 3-2 என்ற செட் கணக்கில் தென்னக ரயில்வே மகளிர் அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.